ஏய், பாம் செட் பண்ணிருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல வெடிக்க போகுது. முடிஞ்சா உங்க ஸ்கூலை காப்பாத்திக்கங்க. கேப்டன், ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. ஏன் உன் போனுக்கு என்னாச்சு? கேப்டன், விளையாடாதீங்க. கேப்டனே விளையாடலன்னா டீம் எப்படி ஜெயிக்கும்? ஐயோ கேப்டன், இது கிண்டல் பண்றதுக்கான நேரம் இல்ல. நம்ம படிச்ச ஸ்கூல்ல பாம்பு வச்சிருக்காங்களா? நம்ம எப்பயா படிச்சோம்? சரி, நம்ம போற ஸ்கூல்ல இன்னும் 5 நிமிஷத்துல வெடிக்க போகுது. ஐயோ, யார் சொன்னது? எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுல ஒருத்தர் சொன்னாரு, பாம்பு வச்சிருக்கேன், முடிஞ்சா காப்பாத்திக்கோண்டு. வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆட்டோவை பாலத்துல ஏத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டனி தான் வச்சிருக்கணும். அவனுக்கு இதே வேலையா போச்சு. இப்போ நம்ம யுக்ரைனை காப்பாத்துறதா இல்ல ஸ்கூலை காப்பாத்துறதா? யுக்ரைனை காப்பாத்த போறீங்களா? வாங்க சார், ஃபர்ஸ்ட் ஸ்கூலை காப்பாத்தலாம். கேப்டன், ஃபர்ஸ்ட் பாம் ஸ்குவாடுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். வேண்டாம், இன்னும் 5 நிமிஷத்துல வெடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதனால அவங்க வர்றதுக்குள்ள வெடிச்சிடும். நாமளே போய் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எந்த ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் பண்ணணும்? கேப்டன், பாம் இருக்குன்னு சொன்னா ஸ்கூல்ல யாரும் காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களை யார் சார் காது கேளாத ஒரு பள்ளிக்கு கால் பண்ண சொன்னது? எந்த ஸ்கூலு? இல்ல, நீங்க படிச்ச ஸ்கூல் தான். மம்மு, ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. ஓகே கேப்டன். வணக்கம், நான் தான் தலைமை ஆசிரியர் பேசுகிறேன். நீங்க கண்மை ஆசிரியரா கூட இருங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்க ஸ்கூல்ல பாம் இருக்கு. என்னது, பாம்பு இருக்கா? மறுபடியும் அதே ஸ்கூலுக்கு கால் பண்ணிட்டு போல இருக்கேன். பாம்பு இல்ல சார், பாம். இன்னும் 4 நிமிஷத்துல வெடிக்க போகுது. என்னது, 4 நிமிஷத்துல கடிக்க போகுதா? சரி தாத்தா, உங்க கிளாஸ் மட்டும் நினைக்கிறேன். நம்ம நேர்லயே போயிடலாம். நாம படிச்ச ஸ்கூல் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. கடைசியா ஒரு தடவை பாத்துக்கங்க. ஏன்? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தரமட்டமாக போகுதுல. அப்புறம் என்ன, வேகமா போங்க சார். ஸ்கூலை ரசிக்கிற நேரமா இது. பாம்பு வெடிக்க போகுது. அந்த இருக்கார் ஹெட் மாஸ்டர் சார், நான் தான் உங்ககிட்ட பேசினேன். நீங்க தானே? சரியா கேட்கல. போன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். போன் ப்ராப்ளமும் போன் வச்ச இடத்துல ப்ராப்ளமும். நான் சொல்றது நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஸ்கூல்ல பாம்பு இருக்கு, அதை சீக்கிரமா செயலிழக்க வைக்கணும். முதல்ல ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகளை போக சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? ஏ நான் ஒரு ஏன்கே பதில் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு சாந்தி ஜெயந்தி, இது காந்தி ஜெயந்தி. லீவியா? இது என்ன இப்படி ஆச்சு? சரி, அப்போ நம்ம போயிட்டு நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வரலாம். அப்போ பாம்பு பிடிக்க நீங்க போய் ஆள் அனுப்புவீங்களா? பாரதி, நல்லா இருக்கியாடா? யாரு மேன் சாரதி? நான் நல்லா இருக்கேன். ஹலோ, யார் பேசுறது? ஆண்டனி. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் பில்டிங் நொறுங்க போறது உறுதி. முடிஞ்சா உங்க ஆளுகளை காப்பாத்திக்கங்க. கேப்டன், என்ன இவ்ளோ லேட்டா வர்றீங்க? ஆண்டனி சேவல் வர்றான், இது சவால் வர்றான். பாம் எடுக்க முடியாதுன்னு பாம் ஸ்குவாடுக்கு கால் பண்ணலாமா? சார், ஹெட் மாஸ்டர் சார், பாத்தீங்களா? ரொம்ப அவசரம். ரைட்ல போய் லெஃப்ட்ல இருக்கு. யோ ஜிவிஎம், போய் காமிச்சு கொடு. ஐயா வாங்க கேப்டன், முதல்ல நம்ம போய் பாம தேடலாம். பாம் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னப்பா இது, எத்தனை படம் பார்த்திருக்கோம். எங்க டிக்கு டிக்குன்னு சத்தம் வருதோ அங்கதான் பாம் இருக்கணும். அண்ணே, இந்த ஸ்கூல்ல பாம் டிடெக்டர் இருக்கா? அது எப்படி ஸ்கூல்ல பாம் டிடெக்டர் இருக்கும்? ஏன் சார், ஸ்கூல்ல பாமே இருக்கு, பாம் டிடெக்டர் இல்லையா? இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல பாம் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கூல்ல வேணா கொஞ்சம் சிறுசாக்கலாமா, கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் பேசுறீங்க? 4 மூலைக்கு போய் தேடுங்க சார். பேசாம ஆண்டனிக்கே கால் பண்ணி கேட்டுடலாமா? கிளிப்பா, அவன் கிளிப்பா. பாம் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு அவன் இழுச்ச வாயினா கிளிப்பா. யோ சத்தமா பேசாதயா, பாம் வெடிச்சிட போகுது. தலைவரே, சத்தமா பேசினா பாம் வெடிக்காது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோம், பூம் வெடிச்சிடும். எனக்கு இந்த ஸ்கூலோட மேப் வேணும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ குடிஞ்சு பாக்குறதுக்குள்ள குண்டு வெடிச்சிடும். சரி வாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்குள்ள போய் ஒவ்வொரு இடத்துல தேடுவோம். சரி கிடை, அப்ப நான் போய் கேண்டீன்ல தேடுறேன். இன்னைக்கு கேண்டீனும் லீவு. அப்படியா? அப்படிதான் அங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஏய், எல்லாரும் போய் சர்ச் பண்ணுங்க. நான் வேணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணவா? சரி, இன்னும் இந்த பாம் வெடிக்கலையா? கேப்டன், இங்கதான் சும்மா பக்கு பக்குன்னு அடிக்குது. அது நம்ம மனசுக்குள்ள அடிக்குது. அது பக்கு பக்குன்னு அடிக்க கூடாது, டிக்கு டிக்குன்னு அடிக்கணும். எல்லா இடத்துலயும் தேடியாச்சே, இன்னும் பாம் கிடைக்கலையா? இப்ப என்ன பண்றது? ஒருவேளை பாமே இல்லையோ? ஆமா, இப்போ பாம்பே இல்ல, மும்பை. நிச்சயமா இங்கதான் இருக்கணும். இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. லைப்ரரி. ஆக்சுவலி அங்க வைக்க சான்ஸே இல்ல. ஏன்? because we don't have a library in the school. அதனால ஏன் லைப்ரரியில வைக்க முடியாது? கேப்டன், லைப்ரரியே இல்ல. அத முதலே சொல்ல வேண்டியதானே? கண்டுபிடிச்சிட்டேன். இங்க எங்க வச்சாலும் டிக்கு டிக்குன்னு சத்தம் கேட்கும். யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்க.
அப்போ டிக்கு டிக்குன்னு கூட கேட்காத ஒரே இடம் ஒரே குடமா? குடத்துலயா பாம்பு இருக்கு? ஓடுங்கடா ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு. ஒரு ரூம்ல போய் ஆட போறாங்கடா பாரதி. நான்சென்ஸ். யாரு மேன் சாரதி? கேப்டன் கலக்கிட்டீங்க. பாம்பை கண்டுபிடிச்சாச்சு. எப்படி இதை டிஃப்யூஸ் பண்ண போறீங்க? இதுல 3 வயர் போகுதே. அண்ணு இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்? சார் தயவு செய்து நீங்க எல்லாரும் வெளியே போயிடுங்க. யாருமே இங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்து பாம்பு அடிச்சா எல்லாருமே செத்து போயிடுவோம். ஆனா உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதனால ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் எல்லாருமே வெளியில போயிடுங்க. நானும் மம்முட்டியும் எப்படியாவது இந்த பாம்பை டிஸ்கஸ் பண்றோம். கேப்டன் அது டிஃப்யூஸ். அது பண்றோம். ஓடுங்க. கேப்டன் எல்லாரும் போயிட்டாங்க. கேப்டன் மஞ்சள் வயிறு, கருப்பு வயிறு, சிவப்பு வயிறு இருக்கு. இப்போ எதை கட் பண்றது? இங்கி பிங்கி பாங்கி. கேப்டன் சரி சரி கருப்பு சிவப்ப கட் பண்ணு. கேப்டன் இதுல எதுவும் பாலிடிக்ஸ் இல்லையே? இல்லையா? கட் பண்ணு. கேப்டன் ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். வாங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லலாம். கேப்டன் சும்மா பிச்சிட்டீங்க. நான் தான் சார் பிச்சேன். 2 பேருமே கலக்கிட்டீங்க. உங்களை புகழ்றதுக்கு வார்த்தையே இல்ல. கேப்டன் நீங்க தான் எங்க ரியல் ஹீரோ. நானும் ஏதாவது சொல்ல தான் நினைக்கிறேன். வாய் வர மாட்டீங்கதா? புகழ்ச்சி விளம்பரம் எனக்கு எப்பவுமே பிடிக்காது தம்பி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. கேப்டன் இப்படி நாமளே பாம்பு வச்சுட்டு நாமளே எடுக்கிறோம். இது தப்பு இல்லையா? நம்ம பொருளை நம்ம எடுக்க போறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா நல்ல பேரும் ஒரு விளம்பரமும் கிடைக்குமியா? அதானே இப்ப முக்கியம். இப்படி பாம்பு வைக்கும் போதே பாம்பு வெடிச்சிட்டா என்ன பண்றது? கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு பாம்பு இருக்கு. யாரு பாம்பு வச்சாங்கன்னு கேட்டா என்ன பண்றது? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன கேப்டன் மிமிக்ரி எல்லாம் பண்றீங்க? அவங்களே வைப்பாங்களா, அவங்களே எடுப்பாங்களா? பழிய மட்டும் எங்க மேல போடுவாங்களா? I can hear the demons call when they do what they do, and now I feel like taking off, find a place with a view. The pain is